حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறந்த நாள் பெருவிழாவை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆஷிகீன்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொண்டாடுவது என்பது மூமின்களின் மீது, முஸ்லிம்களின் மீது தார்மீக கடமை. வல்ல அல்லாஹும் ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, நீங்கள் அந்த குர்ஆனின் மூலமாக ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மிகுந்த பாக்கியங்களை அடைந்திருக்கிறீர்கள், நீங்கள் கொண்டாடுங்கள், ஃபல்யஃப்ரஹு என்கிறான் அல்லாஹ். அந்த வகையிலே இந்த திருப்பூர் பெரிய பள்ளியில் நடைபெற்று வரக்கூடிய தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் உம்மத்தை நேசிக்கும் உம்மி நபி என்ற ஒரு தலைப்பில் உரையாற்றுவதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். நேசம் என்பது இந்த உம்மத்தை மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய சிறப்பை நீங்கள் சொல்லுங்கள் என்ற சொல்லியதின் அடிப்படையிலே பல்வேறு சிறப்பு பெயர்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அனல் மாஹி, பாவங்களை அழிக்கக்கூடியவன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அனல் ஹாஷிர், நாளை மறு உலகிலே மக்கள் எல்லாம் என்னுடைய காலடியின் கீழ் எழுப்பப்படுவார்கள் என்று பேசுகிறார்கள். அன முஹம்மது, அன அஹ்மத் என்றெல்லாம் சொல்லி வருகிறார்கள். இன்னொரு இடத்துல நபியுர் ரஹ்மா, பாச நபி என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நீங்க நிறைய உலமாக்கள் இருக்கிறீங்க, உஸ்தாதுமார்கள், மாணவர்கள், ஓதக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறீங்க. நபியுர் ரஹ்மா என்றே ஒரு கிதாப் இருக்கிறது. 2 கிதாபுகள் நான் அறிந்த வரைக்கும் நபியுர் ரஹ்மா என்று அரபியிலே 2 கிதாபுகள் இருக்கிறது. அதிலே ஒரு இடத்துல எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை மட்டும் நேசிக்கவில்லை, முன்னால் வாழ்ந்த சமூகத்தையும் நேசிச்சாங்க. அல்லாஹ்வினுடைய படைப்பினங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் நேசித்தவர்கள் தான் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் அவங்க சொல்றதை நீங்க பாருங்க, எவ்வளவு கருணையான நபி, பாச நபி அப்படிங்கிறத. வாகனங்களினுடைய முதுகுகளை நீங்கள் மிம்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள்.
வாகனங்களினுடைய முதுகுண்டா என்ன? இப்ப வாகனம் சொன்னா காரு, பஸ், பைக்கு, அது இது. ஆனா முந்தைய காலத்தில் வாகனம் என்று சொன்னால் ஒட்டகம், குதிரை, கோவேரி கழுதை, இதுல தானே வாகனிக்கணும். அதுல வாகனிக்கிறது. அப்ப அதுல மார்க்கம் அனுமதிக்கிறது, அதுல வாகனித்து போகலாம், அது ஒண்ணு தடை இல்லை. அதே சமயம் அதை மிம்பராக நீங்கள் ஆக்காதீர்கள்ங்கிறாங்க. மிம்பர்னா என்ன நடக்கும்? மிம்பர்ல நின்று இமாம் பேசுவாங்களா இல்லையா? பொத்துபா ஓதுவாங்க தானே. இங்க இருந்து ஒருத்தர் குதிரையில போறாரு, அங்க இருந்து ஒருத்தர் குதிரையில வர்றாரு, இங்க இருந்து ஒருத்தர் பைக்ல போறாரு, அங்க இருந்து ஒருத்தர் பைக்ல வர்றாருன்னு வச்சுக்கிடுவோம். ரெண்டு நண்பர்கள் சந்திச்சுக்கிறாங்க. இவர் பைக்ல எங்க போறாரு, அங்க மச்சான் எங்க போற அப்படின்னு பேசிக்கிடுவாங்க. பைக்கை கொண்டு ஸ்டாண்ட் போட்டுட்டு அல்லது பைக்ல உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்க. நான் எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கேன், அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கதைகள் நடக்கும். அது இயல்பான ஒரு விஷயம். இது பைக்கா இருந்தா பிரச்சனை இல்லை, காரா இருந்தா பிரச்சனை இல்லை, சைக்கிளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வாகனங்களினுடைய முதுகுகள் என்கிறார்கள், அவைகளிலே உட்கார்ந்து கொண்டு நீங்க கதை பேசாதீங்க. இங்க அங்க போறீங்களா வர்றீங்களா, பேசத்தானே செய்றீங்க, அதுக்கு எதுக்கு அந்த வாகனம்? கீழே இறங்குங்கள் என்கிறார்கள். கீழே இறங்கி நின்று பேசுங்க. அதை மெம்பராக நீங்கள் ஆக்காதீர்கள், மேடைகளாக ஆக்காதீர்கள், அதிலே அமர்ந்து கொண்டு பேசாதீங்க. வாகனத்துக்கு நீங்க வாகனிச்சு போகணும். நீங்க இங்க இருந்து அந்த ஊருக்கு போகணும், திருப்பூர்ல இருந்து மங்களத்துக்கு போகணும், திருப்பூர்ல இருந்து வேற எங்கேயாவது கரூருக்கு போகணும்னா நீங்க வாகனிச்சு போங்க. இதுல குதிரைகளை எதுல சொல்றேன். அந்த மாதிரி போகும்போது நீங்கள் இடையில பேச வேண்டியது வந்தால் அதை விட்டு கீழே இறங்கி நின்று பேசுங்க அல்லது உட்கார்ந்து பேசுங்க. அதையே மெம்பராக நீங்கள் ஆக்குகிறீர்கள், மேடையாக ஆக்குகிறீர்கள். அதற்கு ஓய்வை கொடுத்து விடுங்கள், அதற்கு ராகத்தை கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள். உலகத்துல யாராவது இப்படி பேசியிருக்க முடியுமா? எந்த தலைவராக பேசியிருக்க முடியுமா? அறிவாற்றல் மிக்கவர்கள், அறிவு சார்ந்தவர்கள், அறிவு ஜீவிகள் என்று போற்றப்படக்கூடிய நீங்க யாரை எடுத்து வேண்டுமானால் பாருங்க, இந்த மாதிரி கருத்தை உலகில் யாருமே சொல்லி இருக்க முடியாது, சொல்ல இல்லை. அது அவர்களுக்கு மட்டுமே உரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுக்காக வேண்டிய ஆட்டா இருக்கலாம், மாட்டா இருக்கலாம், கோழியா இருக்கலாம். இங்கெல்லாம் நம்ம இந்த தெருவில் பார்த்தா பீஃப் கடை தான் நிறைய இருக்குது. இந்த மாதிரி மீன்லாம் வடநாட்டில் கடை வைக்க முடியுமா? நம்ம நாட்டில் மாட்டு இறைச்சி கடை வைக்க முடியுமா? நம்ம மாடாக்கிடுவான். அப்படிப்பட்ட ஒரு நாடாக இந்த ஒன்றிய அரசு நம்ம மாட்டிக்கிட்டு வருது. அருமையான பிள்ளைகளே, அரசியலையும் தெரிந்து கொள்ளணும், நாம் இருக்கும் மண்ணை புரிந்து கொள்ளணும். இது நம் மண், நாம் உருவாக்கிய மண். நான் தலைப்பை விட்டு வெளியில போறதுக்கு விரும்பல, அதனால அதை விட்டுக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்போ உணவுக்காக வேண்டி நமக்கு அல்லாஹ் எதையெல்லாம் ஆகமாக்கி இருக்கிறானோ அதை நம்ம சாப்பிடலாம். ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடுவதற்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, நீங்க அவைகளை அறுக்கும் பொழுது அஹ்ஸினுல் கித்லத, என்ன அழகான வார்த்தை பாருங்க, அஹ்ஸினுல் கித்லா. நீங்கள் அவைகளை அறுப்பதாக இருந்தாலும் அந்த அறுத்தலை அழகாக ஆக்குங்கள் என்கிறார்கள். அறுக்கிறதுல அழகு என்று சொன்னா என்ன? அறுக்கிறதுல அழகுன்னு ஒண்ணு இருக்கா? இருக்குங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்ஸினுல் கித்லா சொல்வது காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க அறுக்கிறீங்க, ஆடு அறுக்கிறீங்க, மாடு அறுக்கிறீங்க, கோழி அறுக்கிறீங்க, உங்களை உணவுக்காக நீங்கள் அறுக்கும் பொழுது அந்த அறுத்தலை அழகாக ஆக்குங்கள் என்கிறார்கள். அழகாக ஆக்குனா என்ன? நல்ல பேண்ட் கோட்டு போட்டு வந்து சென்ட் அடிச்சுக்கிட்டா போய் அப்படியா? கத்தியை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். கத்தியை நீங்கள் கூர்மையாக வைத்து ஒரு அறுப்பு தான், பரட்ட கத்தியை வச்சு அருன்னு அறுத்து 2 தடவை அதை கொள்ளாதீர்கள் என்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்துல வருது, நீங்கள் ஆட்டையோ மாட்டையோ 2 தடவை நீங்க கொள்ளாதீங்க. அறுக்கிறீங்களா, ஒரு இருப்பு இப்படி இழுத்தீங்களா, அதோட வேலை முடிஞ்சிடணும். அந்த அளவிற்கு கத்தியை நீங்கள் ஹாத்தாங்க கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவைகளுக்கும் கூட அந்த கருணையை காட்டுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய பாச நபி அவங்க. எல்லா படைப்பினங்களின் மீதும் கருணை காட்டக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்பட்டு மதீனா ஷரீஃப்ல புறப்பட்டு மக்காவுக்கு வாராங்க. அப்படி வரும் பொழுது நான் இதையெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆடு மாடு
இவைகளுக்கே இவ்வளவு கருணை காட்டியவர்கள் இந்த மக்களுக்கு எவ்வளவு கருணை காட்டி இருப்பாங்க, இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு கருணை காட்டியிருப்பார்கள். இந்த நபியுர் ரஹ்மால எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தத்திலே அவர்கள் கிருபையானவர்கள், கருணையானவர்கள் எல்லா படைப்பினங்கள் மீதும், ஹாஸத்தன் குறிப்பாக இந்த உம்மத்தின் மீது அப்படின்னு எழுதுறாங்க. இந்த உம்மத்தின் மீது இந்த அருமை பிள்ளைகள், நீங்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொள்ளணும். ஏன்னா அதற்கு நிகராக இன்னொன்னு இல்லை. நீங்க அந்த அன்போடு, அந்த மஹப்பத்தோடு, அந்த இஷ்கோடு, அது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நிலையில் 2 ரகாத் நீங்க தொழுகிறீங்கன்னா அது 2 லட்சம் ரகாத்துக்கு சமமாயிடும். அந்த மஹப்பத்தை நீங்கள் ஆழமாக பதியணும். உங்களை போல பிள்ளைகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த பிரியம் இருக்கிறதே ஆச்சரியமானது. இன்ஷா அல்லாஹ் நாம் முடிந்த வரைக்கும் சுட்டுவோம், பேசுவோம். அப்ப மதீனா ஷரீஃப்ல இருந்து மக்காவுக்கு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி போகும்போது அவங்களுக்கு பக்கத்துல ஜுஐல் அப்படின்னு ஒரு சஹாபி, அந்த சஹாபி பேரு ஜுஐல். அந்த சஹாபிய அழைச்சு சொல்றாங்க, ஜுஐல் நீங்க இந்த இடத்துல நில்லுங்க. பின்னால சஹாபிகள் வந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல, பெரிய படம் வந்துகிட்டு இருக்குது, ஆயிரக்கணக்கான பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு ஃபத்து மக்கா அல்லது ஹஜ்ஜத்துல் வதா என்று எடுத்துக்கொண்டாலும் பல்லாயிரக்கணக்கான பேர். அவங்க நீங்க இந்த இடத்துல நின்று நேராக இப்படி வராம கொஞ்சம் சற்று தள்ளி அப்படி வர சொல்லுங்க, நேரம் இப்படி யாரும் வரக்கூடாது, அப்படி போக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்கிட்ட? ஜுஐல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடத்துல. அப்ப அவங்க நின்று என்ன செய்யறாங்க, அங்க நின்றுக்கிட்டாங்க. வர்ற சஹாபியெல்லாம் அப்படி போங்க, அந்த பள்ளிவாசலை சுத்தி போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த பக்கமா போங்க, அந்த பக்கமா போங்க, ரசூல் இப்படி போக சொல்லிட்டாங்க. சஹாபிகள்லாம் அப்படி வந்துட்டாங்க. ஏன் அப்படி சொன்னார்கள்? அங்க என்னதான் இருக்கு அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கு, இவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த படை ஆயிரக்கணக்கான பேர் இப்படி முன்னுக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்க குதிரையில வர்றாங்க, இப்படி பார்த்துட்டு வருவாங்க, கீழே இருக்குது நாய், கீழே இருக்குது, மிதிச்சிடலாம் இல்ல. ஒருவேளை நாய் ஓடிட்டாலும் கூட குட்டிகளால அப்படி வேகமா ஓட முடியாது. சின்ன சின்ன குட்டிகள், பால் குடிக்கக்கூடிய குட்டிகள், அவைகள் சிக்கிக்கொள்ளும் என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவைகள் இறந்து போய்விடக்கூடாது, வேதனை அடைந்து விடக்கூடாது என்று கருணை காட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை சற்று சுத்தி வாங்க, நீங்க அதற்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பால் குடிக்கிறதுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்று போதிக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாச நபி, எவ்வளவு பெரிய கருணையான நபி என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர்களுடைய கருணை குறித்து குர்ஆன் நிறைய பேசும். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், நீங்கள் அவர்களோடு ரொம்ப கருணையோடு இருக்கிறீங்க நாயகமே. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த அடியார்களின் மீது, உங்களுடைய தோழர்களின் மீது மிக ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய அருளால் அவர்களோடு நீங்க கருணையோடு இருக்கிறீர்கள். வலவ் குந்த ஃபல்லன் கலீதல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லி, நீங்கள் கடின சித்தம் கொண்டவர்களாக இருந்தால், கடின இதயம் கொண்டவர்களாக இருந்தா இவர்கள்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. யாராவது போனாங்களா? வந்து சேர்ந்துகிட்டே தானே இருந்தாங்க மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணையும் அந்த அன்பும் அந்த பரிவும் அந்த பாசமும் நேசமும் மக்களை அவர்களின் பால் ஈர்த்தது. சாறை சாறையாக அவர்களுடைய திருக்கரம் பிடித்து அவங்களுக்கு முன்னால வந்தாங்க, சேர்ந்தாங்க, அவங்களோட வந்து இணைஞ்சாங்க. ஒரு சின்ன வயசு பையன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் செஞ்சுட்டு இருப்பான், இஸ்லாத்தை ஏத்துக்கிடல. ஒரு யூத பையன், அவன் ஒரு யூதன், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் செய்து கொண்டே இருப்பான். அந்த பையன் அத்தா, அவன் பெரிய யூதன், நல்ல வலிமையான அந்த கொள்கையில இருக்கக்கூடிய, யூத கொள்கையில இருக்கக்கூடியவன். ஆனா என்னமோ தெரியல, இந்த பிள்ளைய வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் செய்ய அனுப்பிட்டான். அவன் தடை செய்யல, அவன் நேரா வந்து ஹிதுமத் செஞ்சுக்கிட்டே இருந்தான். 2 நாள பிள்ளைய காணல, அந்த பையனை காணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது சஹாபியை காணலன்னா சட்டுன்னு விசாரிப்பாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அவ்வளவு கருணையானவர்கள். அந்த சிறுவரை காணலையேன்னு கேட்கிறாங்க, என்ன ஆச்சு அந்த பையனுக்கு? யார சொல்லலாம், மறந்தும், அவர் நோயாளியா இருக்கிறார், மரியலா இருக்கிறார். சரி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க போயிட்டாங்க. அங்க போனா
அவரு அந்த சிறுவர் கிட்டத்தட்ட மரதுல் மௌத், மரண தருவாயில இருக்கிறார். அந்த பையன் மரண தருவாயில இருக்கிறார். இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண் கலங்கி போயிட்டாங்க. இந்த நிலையில் அவன் மௌத்தானா அவன் போகக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்? இஸ்லாத்தை ஏத்துக்கிட இல்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட இல்லையே, நரகமாக இருக்குமே என்றதும் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. அந்த அந்த பையன் அத்தாவும் அங்கனே இருக்காரு, அந்த யூதன் அவரும் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு ஷஹாதத் கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் தன்னுடைய அத்தாவை பார்க்கிறார். இவங்க சொல்லி தர்றாங்களே, நான் சொல்லவா வேணாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த அத்தா அவர் சொன்னாரு, அத்தே அபுல் காசிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடு, அவங்க சொன்னதை நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவர் களிமாவை சொன்னாரு. களிமா சொன்னதோட ரூஹும் போயிடுச்சு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த காரியத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாக்கியம் இருக்குது, அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு வாக்கியம். அது அவங்களால மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு ஆளு ஜனாசா இருக்கு, அவர் மூத்தார நிலைமையில இருக்கிறாரு, நாம போய் களிமாவை சொல்லி கொடுத்தோம், அவர் களிமாவை சொன்னாரு, ஒரு முஸ்லீம்டே வச்சுக்கிடுவோமே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கொடுத்தோம், அவர் சொன்னாரு, அதோட ரூஹு பிரிஞ்சுட்டு நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் இருக்கணும். வெளியில என்ன சொல்லுவோம், மௌத்தார நேரத்துல நான் போய் களிமாவை சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது பிழையா? இல்லையே. களிமா சொல்லி கொடுத்தது உண்மை, இவர் சொல்லி கொடுத்தது அவர் சொன்னாரு. அப்ப அது இயல்பான ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையில் அவர் ரூஹும் போனதற்கு பிறகு வெளியில நான் சொல்றேன், நான் களிமாவை சொல்லி கொடுத்தேன், நான் கொஞ்சம் தாமதமா வந்திருந்தாலும் அவர் ரூஹு போயிருக்கும், அந்த வாய்ப்பு அவருக்கு அந்த களிமாவை சொல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் என்று நான் சொன்னால் அது சரியா பிழையா? சரிதானே, இதுல எந்த பிழையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்தை விட்டும் இந்த சிறுவனை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழுங்கிறாங்க. அங்க கொண்டு சேர்க்கிறாங்க. எவ்வளவு பெரிய கருணைங்கிறது பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்தை, பாக்கியத்தை அந்த சிறுவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல தன்னுடைய பங்களிப்பு எதுவும் இல்லாத மாதிரி முற்றிலும் அதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வே என்று ஒப்படைக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்தை விட்டு பாதுகாத்த இந்த சிறுவரை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழுங்கிறாங்க. அவ்வளவு கருணையாக நடக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரின் மீது நீங்க யார், சிறுவர்கள் மீது கருணை, பெரியவர்கள் மீது கருணை, குழந்தைகள் மீது கருணை, யாரை எடுத்துக்கொண்டாலும் எல்லா கட்டத்திலும் அவர்கள் கருணை மிக்கவர்களாகவே என்ன செஞ்சிருக்கிறாங்க, திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எப்படி நேசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டத்தில் அவங்க சொல்றாங்க, என்னுடைய இஹ்வான்களை நான் சந்திக்கிற ஆசைப்படுறேன், சகோதரர்களை, என்னுடைய இஹ்வான்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறான். காலு, சஹாபிகள் சொன்னாங்க, நாயகமே நாங்க தானே உங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல நீங்க அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழர்கள் என்று சொல்லிட்டு, என்னுடைய இஹ்வான்கள் யார் தெரியுமா, என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா, ஆமனூ பி, என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், ஆனால் வலம் யரவுனி, என்னை பார்க்காதவர்கள். கனவுல பார்க்கிறதுங்கிறது வேற. ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல நம்ம வாழலையே, ஸல்லல்லாஹு அலைஹி நம்ம பார்க்கலையே, நேரா பார்க்கலையே, கனவுல பார்த்தவங்க இங்க இருப்பாங்க. அல்லாஹ் அந்த நசீபை நம்ம எல்லாருக்கும் தரட்டும். அதுவே பெரிய பாக்கியம். உலகத்துல ஒரு மனிதரை கனவுல பார்க்கணும் அப்படின்ட்டு மக்கள் அதிகமாக யாரை விரும்புறாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நான் நினைக்கலாம், என் அத்தா அம்மாவை பார்க்கணும்னு நினைச்சா அது தப்பு இல்லை, மூத்தாயிட்டாங்க, என் அத்தா அம்மாவை, நீங்க உங்க அத்தா அம்மா, எத்தனை பேர் எங்க அத்தா அம்மாவை, எங்க அத்தா கூட பிறந்தவர் வேணா விரும்பலாம், என்னுடைய பிரதர்ஸ் விரும்பலாம்,
அவருடைய நண்பர்களுக்கு ஒரு 10 பேர் விரும்பலாமா, ஒரு 15 பேர் விரும்பலாமா? அப்படிதான் இருக்கும். அதுக்கு மேல எல்லாம் பெருசா இருக்காது யாரையும். ஆனால் கோடிக்கணக்கான பேர் கனவிலே பார்த்து விட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒரே நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இதெல்லாம்! இதெல்லாம் வந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை. இது வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. உலகத்துல இவ்வளவு மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இந்த சமூகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருப்பாங்க. இந்த உம்மத்தின் மீது கொண்ட கருணையை நீங்க பாருங்க. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நான் சில விஷயங்களை மாத்திரம் இங்க சொல்றேன். நமக்கு மேராஜுக்கு போன போது எத்தனை வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது? 50 வேளை. அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா அதை குறைப்பதற்காக மீண்டும் 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 சென்று அது 50 ஆகிட்டு வந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுல துணை நின்றாங்க. அவங்களுடைய தூண்டுதல் இதுல இருந்தது. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் திரும்ப போய் 50 ஆகிட்டு வந்துட்டாங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமா இல்லையா? எல்லாரும் ஆமாங்கிறாங்க. 50 இருந்தா என்ன பாடுபடுவோம் அப்படிங்கிறதான கருத்து. அப்போ 5க்கே படாத பாடுபடுது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் சொன்னாங்க, யாரோ சொல்லலாம் அந்த 5 உங்க உம்மத்து தொல்ல முடியாது, நம்மளை பத்தி அவங்க ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்ற நபிகள் தெரிஞ்சிருக்கிறாங்களோ இல்லையோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த 5 உங்க உம்மத்து தொல்ல மாட்டான், நீங்க போங்க. அவங்களுடைய அளவு என்ன தெரியுமா? 2 தான். ஆஹா, எவ்வளவு பெரிய பாக்கியமா இருந்திருக்கும். அவங்க 2 தான் அவங்களுடைய கணக்குல இருந்தது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க? சொன்னாங்க, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, இதற்கு பிறகு நான் குறைக்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஆனா அல்லாஹ் 5க்கு 50 தர்றேன்ட்டான். 50 வக்து நம்ம தொழுதான் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அது 5ல தர்றேன் அப்படிங்கிறான். இது யாருக்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக கிடைச்சது. அந்த பிரியத்துல, அந்த பாசத்துல கிடைச்சது. குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், உலகத்துல வந்த அத்தனை உம்மத்துகளிலும் நீங்க சிறந்த உம்மத்துங்கிறான் அல்லாஹ். எந்த வகையில நம்ம சிறந்துட்டோம் சொல்லுங்க? இபாதத்துல நம்ம சிறந்துட்டோமா, அல்லது ஆரோக்கியத்துல சிறந்துட்டோமா, அல்லது உடல் வலிமையில சிறந்துட்டோமா, பொருளாதாரத்துல சிறந்துட்டோமா, அல்லது கூடுதல் வயசு வாழக்கூடியது? எல்லாத்துக்கும் முன்னால உள்ள சமூகத்தில் அதற்கு ஆதாரங்கள் இருக்கு. நீண்ட காலங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, நல்ல பெரும் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். கைகளால் மலைகளை தோண்டுவார்கள், மண்ணை தோன்ற மாதிரி. கடற்கரையில ஆத்தங்கரையில மண்ணை தோன்ற மாதிரி மலைகளையே தோண்டக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இருந்தாங்க. அப்ப எல்லா சிறப்பும் இருந்தது. நம்மை விட கூடுதல் இபாதத்து செய்தவர்கள், கூட இபாதத்து செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் அல்லாஹ் இந்த உம்மத்தை தான் ஹைர உம்மத்துங்கிறான், நம்மால இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உம்மத்துக்கு கிடைத்த பாக்கியம் இது. சில விஷயங்கள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இபாதத்துக்களை செய்யறதுக்கு விரும்புவாங்க. சில இபாதத்துக்களை செய்யறதுக்கு விரும்புவாங்க, ஆனா செய்யாம விட்டுருவாங்க. அவர்களுக்கு யுஹிப்பு, அதை விரும்புறாங்க, ஆனா செய்யாம விட்டுடுவாங்க. எதற்காக தெரியுமா? அவர்கள் அதை செய்தால் அது ஃபர்லாக்கப்பட்டு விடும். இந்த உம்மத்திற்கு ஃபர்லாக்கப்பட்டு விட்டால் இந்த உம்மத்திற்கு அது கடினமாக ஆகி, அதை செய்யாமல் விட்டால் குற்றவாளிகளாக இந்த உம்மத்து ஆகி விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணத்தினாலேயே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இபாதத்துகளை, அவர்கள் விரும்பிய சில இபாதத்துகளை செய்யாம விட்டுட்டாங்க. தரக்க அப்படியே சொல்றாங்க. என்ன கருணை அது! எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! நம்ம எல்லாருக்கும் தெரியும் தராவீக தொழுகை. நம்ம தராவீக தொழுகிறோம், 20 ரக்காத் தொழுகிறோம். அந்த 20 ரக்காத்து நமக்கு சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவுல வந்தாங்க, தொழுதாங்க, சஹாபிகள் பார்த்தாங்க, இது ரமலான்ல புதுசா இருக்கே அப்படின்னு பின்னால தொழுனாங்க. நீங்க அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஓதுற பிள்ளைகள். இதெல்லாம் நிறைய சர்ச்சைகள் அதுல பதிலாம் சொல்லி முடிச்ச விஷயம். நாம் சொல்ல வருவது என்னன்னா, 4வது நாள் பள்ளி வாசல் நிறைஞ்சு வெளியில கூட்டம் வந்துருச்சு அந்த தொழுகை தொழுகிறதுக்கு. கடைசி வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. அப்படி வந்திருந்தால் தராவீஹ் நமக்கு ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்கும். அப்பாடா, தப்பிச்சோம். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்ட கருணையை நாம் எண்ணி பாருங்க.
ஃபர்லாகி விடுமோ, அங்க அடுத்த நாள் காலையில வந்து சொல்றாங்க, மா சனாத்தும், நீங்க என்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க ஆவலோடு என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க தொழுகைக்காக. நான் ஏன் வரல அப்படின்னா அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுடுங்கிற பயத்துல தான் நான் வரலன்னாங்க. நம்ம பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய உம்மத்து இல்லையா, நம்ம பத்தி தெரியாம இருக்குமா? இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. பாங்கு சொன்னதுல இருந்து 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல தொழுகை நடந்துருது. பொதுவாகவே எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகையை அவ்வளவு வக்தில் தொழுவது ஏற்றம். அவ்வளவு வக்து என்றால் என்ன என்பதை பற்றி ஃபுகஹாக்கள் எழுதுவாங்க, சட்ட நிபுணர்கள். அவ்வளவு வக்துனா என்ன? இப்ப லுஹருக்கு பாங்கு சொல்லிடுச்சு, 12:30 மணிக்கு பாங்கு சொல்லுதுன்னு வைங்க. பாங்கு சொன்ன உடனே ஒருவர் இஸ்திஞ்சாக்கு போறாரு, ஒரு பாத்ரூம் போறாரு, போய் அதை துப்புரவு பண்ணிட்டு ஒது செய்யறாரு. ஒது செஞ்சுட்டு வர்றாரு. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகும், அல்லது ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஒரு 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகிறார், அல்லது 4 ரக்காத்து சுன்னத்து தொழுகிறார். 15 நிமிஷம், மிஞ்சி போனா 20 நிமிஷம். இந்த கால அளவுக்கு பிறகு தொழுகணும், ஃபர்த தொழுக ஆரம்பிச்சிடணும். அதுதான் அவ்வளவு வக்து. மேக்சிமம் எடுத்துக்கிட்டா ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கலாம் நீங்க, அதான் அவ்வளவு வக்து. அதுக்கு பின்னால போயிட்டு சொன்னா அவ்வளவு வக்து இல்லை. உங்களுக்கு ஜமாத்துடைய நன்மை, தொழுகிற நன்மை எல்லாம் கிடைக்கும். அவ்வளவு வக்தில் தொழுவதற்கென்று தனி ஒரு சிறப்பு இருக்கிறது இல்லையா, அது கிடைக்காது. இந்த அவ்வளவு வக்தில் தொழுவது என்பது 4 தொழுகைகளுக்கு மட்டும்தான், இஷாக்கு இல்லை. இஷாவை நான் தாமதப்படுத்தி தொழவே விரும்புகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் அப்படி தாமதப்படுத்தினாங்க. அப்ப தாமதப்படுத்தி இருக்கும்போது எவ்வளவு தாமதப்படுத்தினாங்க தெரியுமா? 8 மணிக்கு பாங்கு சொல்லிட்டுன்னு வைங்க உதாரணத்துக்கு. அந்த காலத்துல பள்ளிவாசல மணி இருந்ததெல்லாம் கேட்டுறக்கூடாது, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 8 மணி அளவு குறிப்பிடுறோம். அப்ப 8 மணிக்கு பாங்கு சொல்லி இருக்குது, ஒரு 8:15 தொழுகை நடக்கும், 8:30 தொழுகை நடக்கணும். பாங்கு சொல்லி தொழுகைக்காக வேண்டி சஹாபிகள்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. 8:30 ஆச்சு, 8:45 ஆச்சு, 9 ஆச்சு, 9:30 ஆச்சு, 10 ஆச்சு. எப்படி இருக்கும்? யாரா போய் கூப்பிட முடியுமா? நம்ம இமாமா இருந்தா தட்டி கூட்டிட்டு வந்துருவோம், என்ன ஹஸ்ரத் காணோம், வாங்க டைம் ஆயிடுச்சு வாங்க சொல்லலாம், முஅத்தினே போய் கூட்டு வந்துருவாங்க. அப்படிதான் செய்யணும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட முடியுமா? முடியாது. இமாம் தொலை வச்சிட்டு இருக்கிறாரு, ரொம்ப நீளமா தொழுகிறாருன்னு வைங்க, ரொம்ப நீளமா தொழுகிறாரு. அது பாட்டுல சூறாக்களை ஓதுறாரு, சூரத்துல் பக்ரா ஓதுறான்னு வைங்க. லுஹர்ல நிக்க முடியுமா? நமக்கு எப்படி வயிறு பசிக்கும். நமக்கு பக்ரா வீட்டுல அறுத்து வச்சிருக்குது, இமாம்க்கு பக்ரா ஓதிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? அப்ப இந்த மாதிரி நிலையில நம்மால் முடியல, அல்லது அவசரமா ட்ரெயினுக்கு போக வேண்டிய இருக்குது, அவசரமா பஸ்ஸை பிடிக்க போக இருக்குது, ஏதாவது ஒரு காரணம் இருக்குது. இப்ப இந்த நிலையில் இந்த மார்க்கம் எவ்வளவு எளிமையான இனிமையான மார்க்கம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிடணும். இப்ப இந்த நிலையில மாமும் என்ன செய்வது? அவர் அவசரமா போகணும். இமாம் இப்ப தொழுகை முடிக்கிற மாதிரி தெரியல, அவர் பக்ரா ஓதிக்கிட்டு இருக்கிறார் போல, காதுல விளங்கினாலும் பரவாயில்ல. லுஹர் தொழுகை அசர் தொழுகை ஓதுறதும் விளங்காது. ஒரு சத்தம் எடுத்து ஜஹரியத்தா இருந்தா ஓதுறதாவது காதுல விளங்கும், கொஞ்சம் இனிமையா கேட்டுக்கிட்டு இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த மாதிரி நிலையில அவர் நீளமாக தொலை வைத்துக் கொண்டு இருந்தால் இந்த மாமும் என்ன செய்வது? போக வேண்டியது அவசியம், கட்டாயத்தில் இருக்கிறார். முஃபாரகாவுடைய நியத்தை வைக்கணுங்கிறான். இமாமை விட்டும் நான் பிரிகிறேன், ஃபாரத்துல் இமாம. இதுக்கு முஃபாரகா ஃபிக்ஹ் மதரசாவுடைய ஒரு சிராஜ், பெரிய மதரசா. இதை பத்தி இங்க வந்துகிட்டு கொல்லம்பற்றையில என்னடா இது புதுசா இந்த சின்ன சட்டத்தெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க, உதாரணத்தை சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால சொல்றேன். முஃபாரகாவுடைய நியத்தை வச்சு இமாமை விட்டு நான் பிரிகிறேன்னு சொல்லி அந்த என்ஜின்ல இருந்து இந்த பெட்டியை தனியா கழண்டியாச்சு. இவர் தனியா தொழுதுட்டு போயிடலாம். அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, அது நல்ல விஷயம் இல்லை. அவசரம் என்று இருந்தால் மட்டும் அதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒருத்தர் தொழுகிறார்னு வைங்க, அவருக்கு ஒரு அவசர தேவை வந்துட்டு போக முடியுமா? முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடியவர் போக முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீளமாக தொலை வைக்க மாட்டாங்க, டைம் எடுக்க மாட்டாங்க, படபடன்னு தொலை வைக்க மாட்டாங்க, ரொம்ப சாதாரணமா நிதானமாக இருக்கும்.
இப்ப இந்த நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 மணிக்கு இஷா பாங்கு சொல்லி 8:30 9 வரல அப்படின்னு இருந்தா என்ன செய்யறது? 10 ஆயிடுச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, பாங்கு சொல்லி 3 மணி நேரம் ஆச்சு. இப்ப யார் போய் கூப்பிடுறது? என்ன செய்யறது? சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் தூங்கி விட ஆரம்பிச்சிட்டு, சில பிள்ளைகள் பசிச்சு அழுவுது, சின்ன பிள்ளைகள்லாம் தொலை வந்திருக்கிறாங்க, அவங்களாம் அழுவுது. தைரியமான ஆள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். நேர வாசல்ல போய் நின்று யாரும் சொல்லலாம், பிள்ளைகள்லாம் எல்லாரும் காத்து கிடக்குறாங்க, பிள்ளைகள்லாம் தூங்குது, பசியில அழுவுது, எல்லாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்துட்டாங்க, தொலை வச்சாங்க. தொலை வைத்த பிறகு சொன்னாங்க, அந்த தொழுகையை நான் பிற்படுத்தி தொழுகவே விரும்புகிறேன். அதற்கான காரணம் ஒவ்வொன்றுக்கும் சபப் இருக்கு, சும்மா பிற்படுத்துறது இல்லை. அதற்கான அடிப்படை காரணத்தெல்லாம் இமாம்கள் எழுதுறாங்க. நான் இன்னும் பிற்படுத்தவே விரும்புகிறேன். இரவினுடைய பாதி போனதற்கு பிறகு என்ன செய்யறாங்க? அந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதக்கூடியவர்கள் இரவுல பாதி, அப்ப 6 மணிக்கு சூரியன் அமைஞ்சா 12 மணிக்கு தான் தொழுவணும் இஷா. யாராவது பள்ளிக்கு வருவாங்களா? ஆனாலும் உங்களுடைய நிலைகளை பார்த்து நான் என்ன செஞ்சிட்டேன், அந்த ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நேரத்தில் வந்து தொலை வச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படி பிந்தி தொலை வைக்கிறதுக்கு விரும்பினாங்க அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே இரவில் இஷா தொழுதற்கு பிறகு நேரத்தோடய படுத்தரணும். நீங்கள் இஷா தொழுதற்கு பிறகு இந்த துனியாவுடைய பேச்சை பேசாதீங்க அப்படிங்க அது இது இருக்குல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். இஷாவுடைய தொழுகை தொழுதற்கு பிறகு நீங்க பேசாதீங்க. வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், வம்பு வழக்கு, அது இது இதெல்லாம் பேசக்கூடாது. தீனியத்தான விஷயங்களை பேசலாம். இப்ப நீங்க பேசிட்டீங்கன்னா நீங்க கேட்டுறாங்க, இஷாவுக்கு பிறகு தானே இது நடக்குது. தீனியத்தான விஷயங்களை பேசலாம், மனைவியிடம் பேசலாம். இது பெரிய பாக்கியம், தப்பிச்சுட்டாங்க. அப்ப மனைவியிடம் பேசலாம், மனைவி கணவனிடம் பேசலாம். இது தவிர்த்து மற்றபடி நண்பர்களோடு, வியாபாரிகளோடு, கஸ்டமர்களோடு நீங்க அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்ல விஷயம் இல்லைங்கிறாங்க. ஹராம் இல்லை என்றாலும் கூட நல்ல விஷயம் இல்லை. எனவே இஷாவை தாமதமா ஒருத்தர் தொழுகிறான்னு வைங்க, அவர் யார்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாரு? 12 மணிக்கு பேர் யாருக்காவது போய் பேசிட்டு போறாரா? யார்கிட்டயாவது பிசினஸ் நடத்திட்டு போறாரா? அல்லான்னு படுப்பாரு, தொழுதுட்டா படுத்துருவார் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நுணுக்கமா அதை யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த உம்மத்தை எப்படி கருணையோடு பாதுகாக்கிறாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட என் உம்மத்தில் வந்துவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, எந்த காரியத்தையும் லேசாக்குங்க. ஒரு பிரச்சனை ஒண்ணு வருதுன்னு வைங்க, ஒரு பிரச்சனை வந்தது, அதை முடிப்பதற்கான வழிவகை லேசா இருக்கு. லேசா அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு போயிடலாம், அந்த விவகாரத்தை லேசா முடிச்சிடலாம். சில பேர் இருக்கிறாங்க லேசா முடிக்க விட மாட்டாங்க. அவர் அப்படி பேசிட்டாரு, வந்தானா வந்தானா போனானா, அது பழைய கதையெல்லாம் புரட்டி எடுத்து அதை இவ்வளவு சின்னதா இருந்ததை, கொசு மாதிரி இருந்ததை யானை மாதிரி கொண்டு வர்றவங்களாம் இருக்கிறாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வெறுக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, ஒரு வியாபாரம், அந்த வியாபாரத்தை நீங்க எப்படி செல்லுபடி ஆக்கணும், அந்த வியாபாரத்தை நீங்க எப்படி செய்யணுங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க பாருங்க. தமிழ்ல ஒண்ணு சொல்லுவான், முதல் வியாபாரம் முத்து வியாபாரம் அப்படிங்கிறான். இது தமிழ் பழமொழி. முதல் வியாபாரம் முத்து வியாபாரங்கிறான். இதுல என்ன அப்படின்னு கேட்டா, நீ ஒரு வியாபாரம் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி இருக்கிறாய், அதை 125 ரூபாய்க்கு விற்க முடியும் என்ற ஒரு நிலை உனக்கு இருக்கு. நீ கொஞ்சம் 2 நாள் 3 நாள் பொறுத்தா, அல்லது பக்கத்து ஊர்ல போய் என்ன செஞ்சுக்கலாம், பள்ளப்பட்டையிலையா கரூர்ல எங்க போய் 125 ரூபாய்க்கு விற்க முடியும். பள்ளப்பட்டில போய் 125 ரூபாய்னா பஸ் செலவே நேரம் அப்படியே வைக்காங்க. ஒரு பொருள்னா அது 1000 பொருள் நீ வச்சிருக்கிற, அதே மாதிரி 1000 பொருள் வச்சிருக்கிற, நீ 10,000 பொருள் வச்சிருக்கிறான், உனக்கு 25% அந்த பொருளிலே லாபம் தேட முடியும் என்று இருக்கிற நிலையில முதல் வியாபாரம் ஒருத்தர் வர்றார், 100 ரூபாய் அந்த பொருளை நீ 125 ரூபாய்க்கு விற்கணும் என்று நினைத்தால் அது பிழை இல்லை, சரியானது. மார்க்கம் இந்த தீன் இந்த ஷரியா ஆகமாக்குறது, அது உனக்குள்ளது. ஆனா முதல்ல ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு 110 ரூபாய்க்கு தாங்க, 10 ரூபாய் லாபம் இருக்குல்ல, 10 ரூபாய் லாபம் இருக்குல்ல, ஆனா உனக்கு 125 ரூபாய்க்கு விற்க முடியும். இல்ல அதெல்லாம் தர முடியாது என்று நீங்க சொல்ல வேணாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 ரூபாய் லாபம் இருக்குது, லாபம் வந்து விட்டால் கொடுத்துருங்க, அந்த 10ல் அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிடலாம்.
25ல பரக்கத்து இல்லைன்னு வைங்க, 10ல பரக்கத்து. எதை நம்ம தேர்வு செய்யணும்? 10ஐ தேர்வு செய்யணும். ஆனா யாரும் அப்படி செய்யறது இல்லை. நமக்கு வெளிப்படையாக நன்மைகள் தெரியணும், வெளிப்படையாக ப்ராஃபிட் தெரியணும், லாபம் தெரியணும். அப்படி தெரிந்தால் மட்டுமே நம்ம குடும்பம் நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யாதீங்க. முதல் வியாபாரம் உங்களுக்கு லாபத்தோடு வருகிறது என்றால் அந்த முதல் கொடுக்கல் வாங்கலிலே அந்த வியாபாரத்தை முடிச்சிருங்கிறாங்க. அதுல அல்லாஹ் பரக்கத்து செய்வாங்கிறாங்க. இப்படி எல்லாவற்றையுமே இந்த கருணையோடு இந்த உம்மத்தை நோக்கியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு நாம் இந்த கருணை சம்பந்தப்பட்ட இந்த ரஹ்மத் உடைய சம்பந்தப்பட்ட அந்த ஹதீதுகள்ல என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திய ஒரு ஹதீத், எனக்கு இன்னும் கூட நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அதிசயமான ஒரு ஹதீத். உங்களை யாராவது மரணித்து விட்டால், தரக்க தைனன், கடனாளியா மரணிச்சு போயிருக்கிறார். அவர் யார்கிட்டயே கடன் வாங்கி இருக்கிறார், கடனை கொடுக்க முடியல. கடன் வாங்குவது என்பது நல்ல விஷயம் இல்லை. இன்னைக்கு ஏழைகள் விட, தேவையுடையவர்களை விட கடன் அதிகமாக வாங்குறது யாருன்னா செல்வந்தர்கள். இந்த உபதேசம் இதை நீங்க கவனத்துல கொள்ளணும். ஏன்னா அவங்க கம்பெனிகள் வச்சிருக்கிறாங்க, அந்த கம்பெனிகளை விரிவாக்குவதற்கு பேங்க்ல போய் லோன் எடுக்கிறாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறாங்க. இது முற்றிலும் தவறானது. கடன் வாங்குவதே நல்லது அல்லங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்ப ஒருத்தர் கடன் வாங்குறாரு, நல்ல விஷயம் இல்ல. கடன் கொடுப்பது நல்ல விஷயம். கடன் கொடுப்பது நல்ல விஷயம், கடன் வாங்குவது நல்ல விஷயம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் தனி விளக்கங்கள் இருக்கு. இப்ப ஒருத்தர் கடன் வாங்கி இருக்கிறாரு, அந்த கடனை கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சாரு, அவருக்கு வழி வரல, மௌத்தாயிட்டார். இது ஒரு நபர். இன்னொரு நபர், அவருக்கு கடன்லாம் இல்லை, அவருக்கு கடன் கிடையாது, அவர் மௌத்தாயிட்டார், அவருக்கு ஒரு சொத்து இருக்குது. இது இன்னொரு நபர். முதல் நபருக்கு ஏதாவது சொத்து இருந்தா அதை வித்து கடன் அடைச்சிடலாம் இல்லையா? அவருக்கு சொத்து இருக்குது, பேங்க்ல அவருடைய டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாரு, அந்த பணத்தை எடுத்து கடனை அடைக்கணும். முதல்ல தானே செய்யணும். ஒருவர் மரணித்து விட்டால் என்ன செய்யணும்? என்ன ஹுக்குமு? ஃபராயிதுடைய ஹுக்கும்ல எழுதுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒருவர் மரணித்து விட்டால் தஜ்ஹீஸ் தஃப்னி, தஜ்ஹீதுல் கஃப்னி வ தஃபன், கஃன் இடுவதும் தஃபன் இடுவதும் அதற்காக செலவு செய்யணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா தைன் தான். அவருக்கு கடன் இருந்தா அந்த கடனை கொடுக்கணும். இந்த ஊர்ல எப்படின்னு தெரியல, இருக்கும், எங்க ஊர்ல எல்லாம் இருந்தது, இப்ப அதெல்லாம் குறைஞ்சு வருது. இந்த மௌத்தான முடிஞ்சதும் வீட்டுல போய் அந்த பள்ளி மையவாடியில அடக்கிட்டு, அடையாளத்திற்கு என்று ஒரு கூட்டம் திரும்பி சொந்தக்காரங்கள், உறவுகள், ரொம்ப நெருக்கமானவர்கள்லாம் அந்த மையத்து வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. எங்க ஊர்ல உள்ளதை சொல்றேன், இந்த ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியல. ஜனாசாவில் கலந்து கொண்டவர்களில் ஒருத்தர் மூத்தாயிட்டாரு. அவருடைய சொந்தக்காரங்கள் அதுல கண்டிப்பா வந்திருப்பாங்க, அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் வந்திருப்பாங்க, அவருடைய கிளைண்ட் வந்திருப்பாங்க, அவருடைய சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலில ஈடுபட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்கள் வந்திருப்பாங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அப்ப பலரும் வந்திருப்பாங்க, ஊர்ல தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. ஒரு 500 பேர் கலந்து கொண்டாலும் நெருக்கமான ஒரு 50 பேராவது திருப்பி வீட்டுக்கு வருவாங்க. அப்ப அடக்கையாட்சி என்பதற்கான அடையாளம் என்று சொல்லுவாங்க. அங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப அதெல்லாம் வர்றாங்க, இந்த பேச்சு இப்ப குறைஞ்சிட்டு, முன்னால நாங்க பார்த்திருக்கிறோம். அங்க வந்துதான் அந்த குழி வெட்டியவரு, அந்த கட்டை எடுத்தவரு, அவருக்கெல்லாம் கூலி அந்த இடத்துல தான் கொடுப்பாங்க. அதை தான் செய்யணும். இதெல்லாம் மார்க்கம், தீனு. அந்த இடத்துல இவருக்கு கடன் இருக்கா, இவருடைய சொத்துக்கள் என்ன, வாரிசுமார்கள் என்ன, அதெல்லாம் பேசணும். அதெல்லாம் பேசப்படாததனுடைய விளைவு என்ன நடக்குது? இனி அதோட கலைஞ்சு போயிடுறோம். இனி பிள்ளைகளுக்கு இடையில சண்டை, வம்பு, வழக்கு, எனக்கு அது என் சொத்து, எனக்கு இந்த சொத்து. அவர் சொத்தை விட்டுட்டு போனாலே சொத்தையா போயிடும். இந்த பிள்ளைகள்லாம் சண்டை தான் போடுது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை மையபாடியில் என்று சொல்றாங்க, யாஹ்லல் குபூர், கபரிலே இருக்கக்கூடியவர்களே, உங்களுடைய மனைவிமார்கள் வேற கல்யாணம் முடிச்சுட்டாங்க தெரியுமா? இதாவுடைய காலம் முடிஞ்சா வேற கல்யாணம் முடிக்கலாம் தானே, வேற கல்யாணம் முடிச்சுக்கலாம். உங்க பிள்ளைகள் உங்களுடைய சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அலிநாயகம் சொல்றாங்க தன்னுடைய அஸ்ஹாபுகளை பார்த்து, நான் பேசுறது அவங்களுக்கு கேட்குது, ஆனால் அவர்கள் பதில் சொல்வதற்கு சக்தி இல்லை அவர்களுக்கு, ஆனா நான் சொல்றது அவங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு எது பயனளிக்கிறது என்று கேட்கிறாங்க. தக்வா தான் பயனளிக்கிறது என்று சொல்ல வர்றாங்க, அவங்களால முடியல. பதிலளிக்க முடியவில்லை, ஆனால் நான் சொல்வதை அவங்க கேட்கிறாங்கிறாங்க. அப்ப இவருக்கு கடன் இருந்தா
முதல்ல கடனை அடைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாங்க. புகாரிலே சில ஹதீதுகள் வருது, பல ஹதீது கிரந்தங்கள்ல இது இடம் பெறுது. ஒரு ஜனாசா வருது, ஹல் அலைஹி தைனுன், இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கான்னு கேட்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம அருமையானவர்கள். இன்னைக்கு கடன், சில இடங்கள்ல அப்ராணி ஆட்கள் கடனை கொடுத்துட்டு இந்த கடனை வாங்கினவன்ட்ட போய் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. கடன் கொடுத்தவன் பயப்படுறான், கடன் வாங்கினவன் தில்லா நடந்து போறான். நிலைமை எப்படி உல்டாவா இருக்கு. அப்ப நம்முடைய நண்பர் ஒருத்தர் சென்னையில, அவர் ஒரு இதுல வேலை பார்த்தாரு. அந்த வேலை பார்த்தனுடைய அந்த கடைசியில் அந்த கிடைக்கும் இல்லையா, பணம் கிடைக்கும் இல்லையா, அது கிடைச்சது. அதுல ஒருத்தன் என்ன செஞ்சான், அவன் கடனை கிடைச்சிருக்கேன்னு தெரிஞ்சு கடனை வாங்கிட்டு போயிட்டான். கடனை வாங்கிட்டு போன பிறகு அவர்கிட்ட போய் ஒரு நாள், ஒரு மாசம் தரேன்னா அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆனதுக்கு பிறகு அவர் போய் கேட்கிறாரு, இந்த கடனை தரீங்களா, வாங்கினீங்களே, எப்படி கேட்கிறாரு பாருங்க. என்னப்பா என்னப்பா, நாங்க எங்கேயோ ஓடிட போறோம், அங்கதானே இருக்கிறோம், என்னப்பா நீ பேசுற, தராம இருந்துருவோமா? சரி சரி சரி, இந்த பயந்து வர்றாரு. இப்படி எல்லாம் இருக்கிறது நிலைமை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல் அலைஹி தைனுன், இவர் தொழுதாரா நோம்பு பிடிச்சாரான்னு கேட்கல, கடன் இருக்கான்னு கேட்கிறாங்க ஜனாசாக்கு. இவர் தொழுதாரா நோம்பு பிடிச்சாரா, வசதியா இருந்து அவர் ஹஜ்ஜுக்கு போகாம இருந்தாரா, அப்படிலாம் கேட்கலையே. ஹல் அலைஹி தைன், தைன் இருக்கான்னு கேட்கிறாங்க. இல்ல நாயகமே, ஃபஸல்லா அலைஹி, தொலை வச்சாங்க. இன்னொரு ஜனாசா வந்தது, ஃபல் அலைஹி தைனுன், இவருக்கு கடன் இருக்கான்னு கேட்கிறாங்க. ஆமா, அந்த கடனை அடைப்பதற்கான வழிவகைகள் இருக்கு, ஆமா அது கொடுத்து கடனை முடிங்கன்னாங்க, தொலை வச்சாங்க. இன்னொரு ஜனாசா வந்தது, ஹல் அலைஹி தைனுன், இவருக்கு கடன் இருக்கா, ஆமா கொடுப்பதற்கான வழி இருக்கா, இல்ல, ஃபஸல்லு அலா சாஹிபிக்கும், நீங்களே தொலை வச்சுக்கோங்க, நான் தொலை வைக்க மாட்டேன்னா. யோசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கருணை நபிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல கடன் தேவையில்லாம கடன் வாங்கக்கூடாது, நல்ல விஷயம் இல்லை. அப்ப அவங்க சொன்னாங்க, ஸல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வச்சுக்கங்கட்டாங்க. அப்ப அங்க இருந்த கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலைய தைனுஹு யா ரசூலல்லாஹ், அந்த கடனை நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னாங்க, தொலை வச்சாங்க. இப்ப இந்த எனக்கு ஆச்சரியமான ஹதீத் என்று நான் சொல்றேன் இல்லையா, ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, இந்த உம்மத்துக்கு இந்த கடன் கொடுத்தவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெசேஜ் வைக்கிறாங்க. கடன் கொடுத்திருப்பார்ல, அவர் இழந்திருக்கிறார்ல, கடன் கொடுத்தவருக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறாங்க. அந்த மெசேஜை நான் சொல்றதுக்கு முன்னால அவங்க மேராஜ்ல இருந்து திரும்பி வந்த போது சொன்னாங்க, சதக்கா நான் சுவன வாயிலில் எழுதப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன், சதக்கா செய்தால் 10 நன்மை, கடன் கொடுத்தால் 18 நன்மை. இது ஆச்சரியம் தானே. சதக்கா செஞ்சுட்டா, ஒரு ஆளுக்கு ஒரு பிச்சைக்காரன் கொடுத்துட்டோம், இந்தாப்பா 100 ரூபாய் கொடுத்துட்டோம், நாளைக்கு தந்துடும் நம்ம சொல்லுவோமா? பசிக்குது எனக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க அப்படின்ற, இந்தாப்பா சாப்பாடு குடி அப்படின்னு கொண்டு பிச்சையை கொடுத்துட்டு திருப்பி நாளைக்கு தான் நம்ம கேட்போமா? கேட்க போறது இல்லை. அப்ப சதக்கா செய்தால் திரும்பி வர்றது இல்லை. ஆனால் கடன் என்பது திரும்பி வரக்கூடியது. திரும்பி வருவதற்கு வரக்கூடிய ஒன்றுக்கு 18 நன்மைகள், திரும்பி வராததற்கு 10 நன்மைகளாம். அப்ப என்ன, இதெல்லாம் விரிவா பேசப்பட வேண்டிய செய்திகள். இவருக்கு வர வேண்டியது வராமலும் போயிடலாமா இல்லையா? இவருக்கு வர வேண்டிய அந்த உரிமை, இவருக்கு வர வேண்டிய ஹக்கு வராமல் போய்விடலாம் என்பதால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க. இப்ப இதுல என்ன ஆச்சரியம் என்றால், ஒருவர் மரணித்து விட்டார், அவர் கடனாளியா மரணிச்சிருக்கிறாரு, அவருக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவர் என்னிடம் வரட்டும் அப்படிங்கிறான். ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய விஷயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. யார் கடன் கொடுத்தாரோ அந்த கடனை திருப்பி தர்றதுக்கு அவருக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். அந்த மரணித்தவருக்கும் அவர் மரணித்த குடும்பத்தாருக்கும் அந்த கடனை திருப்பி தர்றதுக்கு வழி இல்லை. நீங்க என்ன பண்ணணும்? இந்த உம்மத்துக்கு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம நரகத்திலிருந்து காப்பாத்தினவங்க அவங்க தானே. ஃபான் கதக்கும் மினன் நார், அல்லாஹ் உங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நரகத்தை விட்டு பாதுகாத்தான். மஸலி வ மஸலுன் நாஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் மற்ற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? உதாரணம் என்ன தெரியுமா? ஒருத்தன் நெருப்பு பத்தி வைக்கிறான். நெருப்பு பத்தி வச்ச உடனே இந்த ஈசல்கள்லாம் டபா டபா ஓடி 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 அந்த நெருப்புல போய் விழுந்துரும். பாத்தீங்களா?
அதுக்கு என்னமோ மாதிரி வெளிச்சமா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லி பறந்து வந்து அது விழுந்து செத்து போயிடும். இதே மாதிரி நீங்க என்ன செய்றீங்க? நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், புற்றீசல் மாதிரி. அது வெளிச்சம் நினைச்சிட்டு ஓடுறீங்க, இச்சைகளிலே மூழ்கி போய் இருக்கிறீங்க, ஹராமில மூழ்கி போய் அல்லாவுக்கு பிடிக்காத காரியத்தில், ஷரியத்துக்கு பிடிக்காத காரியத்துல போய் மக்கள் என்ன செய்யறாங்க? அந்த நரகத்துல விழ இருக்கிறாங்க. இதான் அதனுடைய கருத்து. நான் என்ன செய்யணும் தெரியுமா? நான் ஆஹிதும் பிஹாஜிஸிக்கும், உங்களுடைய இடிப்பை நான் பிடிச்சுக்கிட்டேன், விழ விடாம நான் பிடிக்கிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய இடுப்பை நான் பிடித்துக் கொள்கிறேன், விழ விடாம. கையை பிடிச்சா கூட தட்டிட்டு போயிடலாம், இடுப்பை பிடிச்சா தப்ப முடியாது. இந்த கபடி விளையாட்டு பாத்தீங்களா? நேர பாஞ்சு இடுப்பை தான் பிடிப்பான், தப்புறது கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தையும் ஆய்வுக்குரியது, சிந்தனைக்குரியது சகோதரர்களே. கையை பிடிக்கிறது, காலை பிடிக்கிறதுலாம் இருக்குது. சில சமயம் காலை பிடிச்சா அடுத்த காலால ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவான். தப்ப முடியாத நிலையும் இருக்கிறது, தப்புற நிலையும் இருக்குது. ஆனால் இடுப்பை பிடிச்சேன்னு சொன்னா தப்புறது கஷ்டம். இப்ப என்ன சொல்றாங்க? உங்களுடைய இடுப்பை நான் பிடித்துக் கொண்டிருக்கேன். ஆனா ஆஹிதும் பிஹாஜிஸிக்கும். எவ்வளவு கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சொல்றாங்க, அப்படி நீங்கள் கடன் கொடுத்திருந்தா, யாராவது என்னுடைய உம்மத்துல நீ கடன் கொடுத்து, அவனே என்னுடைய உம்மத்து தானே, நீ அவனை மன்னிச்சிருப்பான், நீ என்கிட்ட வாப்பா, கடனை தான் தர்றேன், கடனை நான் தாரேங்கிறாங்க. அவர் ஏதாவது சொத்துக்களை விட்டு போயிருந்தா, கடன்லாம் இல்லை, சொத்தை விட்டு போனா புலி வரதத்திகி, அவருடைய வாரிசுக்கார் இருக்கு, அதை அவங்க எடுத்துக்கிட்டா, அவங்க எனக்கு ஒன்றும் தர தேவையில்லை. கடன் என்று இருந்தால் அந்த கடனை பெறுவதற்கு, திருப்பி தருவதற்கு உண்டான வாய்ப்பு ஒரு ஜனாசா அவருடைய குடும்பத்தாருக்கு இல்லை என்று இருக்குமே. ஆனால் நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்கிறார்கள். இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? ஆமா, நான் கொடுத்தேன், அவருக்கு 10 லட்சம் ரூபா நான் கடன் கொடுத்தேன், அவர் மௌத்தாயிட்டாரு, அவங்க குடும்பத்தார் என்ன தரல, அல்லது இருந்தும் தரல, அல்லது இல்ல, நான் இப்ப எப்படி ரசூலுல்லாஹ்ட்ட போனா அவங்க எப்படி தருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருமா? இது இப்படி கேள்விதானே இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் சூஃபிகள் இதற்கு விளக்கம் சொல்வாங்க. யார சொல்லலாம், நீங்க என்ன செஞ்சீங்க? அவனை மன்னிக்க சொன்னீங்க நாயகமே, நான் மன்னிச்சிடுறேன். இந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறதா சொன்னீங்க, அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட விட்டுறேன், முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். அது எப்படி வருங்கிறத நீங்க அந்த நம்பிக்கை, அந்த தவக்குல் இருக்குது பாருங்க. உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்கிறான் அல்லாஹ். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நீ எங்கிட்ட வாங்குறாங்க. கடன் கொடுத்தியா? அவர் இறந்துட்டாரா? திருப்பி தர முடியாத நிலைமையில் அவங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாரா? அவர் எதையும் விட்டுட்டு போகலையா? நீ என்ன நம்பி வாங்குறாங்க? அதை விட பெரிய அமீன் யார் இருக்கிறா? அதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட வாஃபி யார் இருக்கிறா? நிறைவேற்றக்கூடியவங்க, கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவங்க யாரா இருக்காங்களா? என்ன கருணை! என் உம்மத்து இந்த கடனால் நாளைக்கு பாதிக்கப்பட்டுறக்கூடாது. எந்த அளவுக்குன்னா, ஷஹீதுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஷஹீதுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இல்ல தைன, கடனை தவிரங்கிறாங்க. அப்ப கடன் ஒரு ஆபத்தான ஒரு பிரச்சனை. எனவேதான் நீங்க மன்னிச்சிருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல மன்னிக்கலாம் முடியாது, சரி மன்னிக்க முடியல, அவங்களுக்கு தர முடியல, நீ என்ன செய்வ? ஒருத்தர் மூத்தாயிட்டாரு, நம்ம கடன் வாங்கினவர் மூத்தாயிட்டாருப்பா, மூத்தாயிட்டாரு, அவர்கிட்ட கடனை திருப்பி தருவதற்கான வழி இல்லை, அவங்க குடும்பத்தாரும் தரல, அல்லது இருந்தும் தரமாட்டேங்கிறாங்க, நீ என்ன செய்வ? கோர்ட்டுக்கு போக முடியுமா? போ. கோர்ட்ல போனா இவங்க சொல்லுவாங்க, அவர் கடன் கொடுத்ததும் தெரியாது, வாங்கினதும் தெரியாது, எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். எந்த ப்ரூஃபும் இல்லையே உங்க கையில. கடன் வாங்கினதுன்னு ப்ரூஃப் இருந்தாலும் கூட அது அவர்களப்பா நீங்க கேட்கணும், இவங்கள்ட்ட எப்படி கேட்கிறாங்கன்னா கோர்ட்டு சொல்லும். எனவே அதற்காக காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து, அதற்காக வக்கீலுக்கு அதுக்கு இதுக்கு என்று காசையும் செலவழித்து, இந்த கௌரவ பிரச்சனை, இந்த வம்பு பிடித்த தன்மை, வன்மம், இவைகள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அப்படிலாம் இருக்காதீங்க. யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. நீங்க லேசா நடந்துக்கங்க, கடினப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க என்று என்ன செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி நீங்கள் அந்த நம்பிக்கையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட நீங்க விட்டுட்டீங்கன்னு வைங்க, அவரை மன்னிச்சு விட்டுருங்கிறாங்க. என் உம்மத்தில் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, அல்லாஹ்விடத்துல குற்றவாளியா நிற்பதற்கு நீங்க ஒரு காரணம் ஆகிடாதீங்க. உங்கள்கிட்ட நியாயமான காரணம் இருக்கலாம், ஆனாலும் மன்னிச்சிருங்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது எவ்வளவு பெரிய இஃப்கு, இட்டுக்கட்டு,
ஒரு நடந்தது ஹதீது லிஃப்ட் நீங்க படிப்பீங்க, எல்லா ஹதீது கரந்தங்களும் இருக்கு. அவ்வளவு கொடுமையான ஒரு நிலை, அவ்வளவு மோசமாக என்ன செஞ்சாங்க, சில பேர் பேசிட்டாங்க ஆயிஷா நாயகியை. இதுல ஒரு சஹாபி, பத்ர் சஹாபி மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க ஒரு சஹாபி, அவங்களும் பேசிட்டாங்க. இதுல பெரிய விசேஷம் என்ன தெரியுமா, இந்த மிஸ்தஹ் யாரும் இல்ல, ஆயிஷா நாயகி சொந்தக்காரர், அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு சொந்தக்காரங்க, ஒரு ஏழையான மனிதர். அவருக்கு மாசம் மாசம் படி கொடுக்கிறது யாருன்னு கேட்டா அபூபக்கர் சித்திக் நாயகம் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும்? ஒருத்தர் அவரு நமக்கு உதவுறாரு, அவங்க பிள்ளைய நம்ம தப்பா பேசினா எப்படி இருக்கும்? நமக்கு உதவுவாரா? அவர் யாரு? சித்திக நாயகம். அதையெல்லாம் தாண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார் அன்னையர் திலகம் ஆயிஷா நாயகிய ஒரு தப்பான வார்த்தை சொன்னா எப்படி குதிப்பாக இருக்கும், எவ்வளவு கடுமையாக இருக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன, முபர்ராத்துன் ஃபிஸ் ஸமா, அவங்களுக்கு தனி ஒரு பேர் இருக்கு ஆயிஷா நாயகி, வானத்திலேயே பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் என்று. அப்படிப்பட்ட ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பரிசுத்தமானவங்க குர்ஆன் அறிவிச்சிருச்சு. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுச்சு. யாரெல்லாம் இந்த கதுஃப் இட்டு கட்டினார்களோ அவர்களுக்கெல்லாம் 80 கசையடிகள் அடிக்கப்பட்டது. சப்ஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சு. அபூபக்கர் சித்திக் நாயகம் சொல்லிட்டாங்க, இனிமேல் மிஸ்தஹுக்கு நான் செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. செலவழிக்க மாட்டேன்ட்டாங்க. செலவழிக்க மனசு வருமா? உங்க பிள்ளைய, உங்க அக்காவை, உங்க தங்கச்சிய கேவலமா ஒருத்தன் பேசுறான், நீ நல்லா பேசு, பரவாயில்ல அதெல்லாம் பேசு, உனக்கு நான் நிறைய ரூபாய் தருவேன் சொல்லுவீங்களா? நீங்க சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும். அது பெத்த பிள்ளை. அதையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சித்திக் நாயகம் எவ்வளவு நேசிச்சாங்க. அந்த நேசத்துக்கு ஈடு இணை இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சஹாபிகளே, உங்களுக்கான எல்லா பதில் உபகாரமும் நான் செய்து விட்டேன், இல்ல அபூபக்கர், அபூபக்கரை தவிரங்கிறாங்க. அவங்களுக்கு ஆகிரத்தெல்லாம் கொடுப்பேன்டாங்க. அப்படிப்பட்ட சித்திக் நாயகத்தினுடைய பிள்ளைய, நம்ம தாய பேசினா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மிஸ்தஹுக்கு நான் செலவழிக்க மாட்டேன்டாங்க சித்திக் நாயகம். இது நியாயமா இல்லையா? எவ்வளவு நியாயமானது. அல்லாஹ் வசனத்தை இறக்கணும், வலா யஅ்தலி உலில் ஃபضل மின்கும் என்ற அந்த வசனத்தின் மீது. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஏங்க அவளை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க பண்ணது தப்பு தான். ஒருவேளை நீங்க தப்பு பண்ணி இருந்தா எங்கிட்ட மன்னிப்புக்கு வரும்போது நான் மன்னிக்கிறேனா இல்லையா? அல்லாஹ் சொல்றான். என்ன ஊமானம் காட்டுறான் பாருங்க. நான் மன்னிக்கிறேன் இல்ல, நான் மன்னிக்கிறேனா இல்லையா? அப்ப நான் மன்னிப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? அந்த ஸ்பாட்லயே சொன்ன, அந்த ஆயத்தை ஓதி காட்டின உடனே சொன்னாங்க, அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன், மிஸ்தஹுக்கு நான் செலவு செய்ய வேண்டாம். என்ன ஈமான்! எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி தானே, ஆமா நீங்க கொடுக்காதீங்க, என் மனைவி பத்தி உங்க பிள்ளைய பத்தி பேசிதான் கொடுக்காதீங்கல்ல சொல்லணும். ஆனால் எவ்வளவு கருணையானவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு எண்ணிப்பாரு. ஒரு கட்டத்துல ஒரு வசனம் இறங்குது, மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா என்ற வசனம் இறங்கிய பொழுது, யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு பாக்கியம் இருக்குன்னு அந்த குர்ஆன் வசனம் பேசுது. அந்த சபையில சையனா அபூ தஹ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, அபூ தஹ்தாஹ் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 தோட்டம் இருக்கு, பெரிய தோட்டம் 1 இருக்கு, சின்ன தோட்டம் 2 இருக்குது, இந்த 2ஐயும் நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ்வுக்காக தந்துடுறேன், உங்க கையில நான் ஒப்படைச்சிடுறேங்கிறான். உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அரசியல் தலைவர்களா இருந்தா என்ன, ஏன்பா 2 தோட்டம் தான் இருக்கா, வேற வேற ஒண்ணும் இல்லையா அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு அவன் கோடி கோடியா சேர்த்து வச்சிருப்பான். தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டையே அடமானம் வைப்பான், முஸ்லிம்களை அடமானம் வச்சிருவான், என்ன பாடுபட்டாலும் பரவாயில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல, படு மோசமான காலத்துல தன்னுடைய சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி சமுதாயத்தையே அடகு வைக்கக்கூடிய காலத்துல நாம வாழ்றோம். இதுல சில முஸ்லிம்களும் விதிவிலக்கு இல்லை. முஸ்லிம்களும் அதுல உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கான், அவன் செய்யறது சரி, அவன் செய்யறது சரின்னு. ஒன்றிய அரசு, அருமையான பெருமக்களே, எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இங்க இந்த சஹாபி 2 தோட்டத்தையும் கொடுக்கறாங்க. 2 தோட்டத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 தோட்டத்தையும் தந்த உடனே, அபூ தஹ்தா லா தஃபால், அப்படி செய்யாதீங்க,
நீங்க அல்லாவுக்காக கொடுக்க விரும்புறீங்களா? ஒரு தோட்டத்தை கொடுங்க, ஒரு தோட்டத்தை உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக வச்சுக்கோங்கிறாங்க. என்ன கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்! என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. தன் உம்மத்தின் மீது எவ்வளவு கருணையோட பாசத்தோட இருந்திருக்கிறாங்க. 2 தோட்டத்தையும் ஏன் கொடுக்குறீங்க? ஒரு தோட்டத்தை கொடுத்தா போதும் அப்படிங்கும்போது, சரி நாயகமே நான் ஒரு தோட்டத்தை கொடுப்பேன், ஆனா அவங்க சொல்றாங்க, என்ன ஆனா? பெரிய தோட்டத்தை தான் நான் கொடுப்பேன், சின்ன தோட்டத்தை தான் நான் வச்சுப்பேங்கிறாங்க. சஹாபிகளை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்டாங்க. நேரா வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல மனைவி இல்லை, உம்மு தஹதா இல்லை, பிள்ளைகள் இல்லை. இல்லைன்னா உங்க தோட்டத்தை தான் போயிருப்பாங்கன்னு எந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்களோ அந்த தோட்டத்துக்கு போறாங்க. அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா அங்க போனா அங்க இருக்கிறாங்க. தன் மனைவி அணைச்சு சொன்னாங்க, உம்மு தஹதா இப்படி இப்படி நிலைமை, இப்படி ஆயத்து இறங்கிச்சு, நான் அந்த என்ன செய்ய 2 தோட்டத்தையும் கொடுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோட்டம் வேணாம், ஒன்னு நீங்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒன்னதான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த பெரிய தோட்டத்தை நான் கொடுத்துட்டேன் என்று சொன்னதும், ஏங்க தோட்டத்தை இல்லாம கொடுத்துட்டு இருப்போம், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? நம்ம மனைவி என்ன சொல்லுவா, நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளை என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய தோட்டத்தை நீங்க கொடுக்கணுமா? அதுக்கு பதிலா ஒரு 1000 10,000 கொடுத்துட்டு வாங்க. லட்சக்கணக்காக பெறக்கூடிய தோட்டத்தை அள்ளி கொடுத்திருக்கிறீங்க. சரி கொடுத்ததான் கொடுத்துருங்க, இவ்வளவு பெரிய தோட்டத்தை கொடுத்தீங்க அப்படிலாம் அவங்க பேசல. என்ன சொன்னாங்க? அஹ்சன்த ரபிஹ திஜாரத்துக், அழகான வேலை செஞ்சிட்டீங்க, உங்களோட வியாபாரம் கடுமையான லாபத்தை தந்து விட்டது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு யார் சொல்றா? உம்மு தஹதா சொல்றாங்க. என்ன பிரியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க ஏழ்மையில் ஆகிடவிடக்கூடாது, கஷ்டத்தில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னுடைய நேரம் நிறைவுறுகிறது. ஒரு செய்தியோட நான் முடிக்கிறேன். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சுகம் இல்லாம இருக்கிறாங்க. சுகம் இல்லாம இருக்கும்போது அவங்கள பார்க்கறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தோழர்களோட உள்ள போறாங்க. உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் சொத்துக்கள்லாம் இருக்குது, எல்லா சொத்துக்களையும் நான் என்ன செய்ய போறேன்? தர்மம் செய்ய போறேன், என்ற எல்லாத்தையும் நான் தர்மம் செய்ய போறேன். வந்திருக்கிறது யாரு? உம்மத்தின் மீது கருணை நபி அல்லவா, பாச நபி அல்லவா. அவங்க சொன்னாங்க, சஅத் அப்படி செய்யக்கூடாது, நீங்க அது என்ன எல்லாத்தையும் உங்க பிள்ளைகளை எல்லாம் நீங்க கையேந்த வைப்பீங்களா? யதகஃபபுன் நாஸ், எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டு மக்களை எல்லாம் உங்க பிள்ளைகளை அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்த வைப்பீங்களா? அப்படி செய்யாதீங்க. அப்படியா நாயகமே? சரி பரவாயில்ல, என்னுடைய சொத்துல 3ல் 2 பகுதியை கொடு, 2/3 66% கொடுத்துக்கிறேன், 33% என்னுடைய குடும்பத்துக்கு வச்சுக்கிறேன். அப்படிலாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் அதிகம். அப்படியா நாயகமே? 50-50, 50% தர்மம், 50% நான் வச்சுக்கிறேன். அதுவும் செய்யக்கூடாது. சுலுஸ் 33% கொடுத்துட்றேன், 66% நான் வச்சுக்கிறேன். சுலுசானியை நான் வச்சுக்கிறேன், சுலுசு அங்க கொடுத்துட்றேன், 3ல் 1 பங்கு நான் கொடுத்துட்றேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை நீங்க பாருங்க, ஒஸ்ஸுலுசு கஸீர், ஒஸ்ஸுலுசு கஸீர், 3ல் 1 பங்கும் அதிகம் தான், சரி பரவாயில்ல. இப்ப இந்த வசியத்து செய்யக்கூடியவர்கள் எப்படி வசியத்து செய்யணும்? ஃபுகஹாக்கள் சட்டம் எழுதுறாங்க. 3 பங்குக்கு அதிகமாக வசியத்து செய்தால் அந்த வசியத்து 3 பங்குக்கு மேல உள்ளது கூடாது, நிறைவேறாது, செய்ய முடியாது. நான் பள்ளிவாசலுக்கு 30 லட்ச ரூபா வச்சிருக்கிறான், 20 லட்ச ரூபா நான் பள்ளிவாசலுக்கு தர்றேன் அப்படின்னா நம்ம பள்ளிவாசல் ரூபாய் எல்லாம் போய் பிடிக்கிட்டு வந்துருவோம், முடியுமா? 10 லட்ச ரூபாய்க்கு மேல கொடுக்க முடியாது, செல்லுபடி ஆகாது. குடும்பத்தை பாதுகாரு, உன் பிள்ளைகளை கையேந்த வைக்காதங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியும் ஃபுகஹாக்கள் எழுதக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னா, ஒத்துலுது கதீர், 3ல் 1 பங்கும் அதிகம் என்று எழுதி விட்டதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டதுனால 3ல் 1 பங்கை விட இப்ப 33 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லட்ச ரூபாய் கொடுத்து 32ஆ கொடு, அதுதான் சிறப்புங்கிறாங்க. பார்த்து 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 இந்த உம்மத்திற்கு நாளை மறு உலகத்தில் சொல்றாங்க. கடைசியா அந்த கிதாபில் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷுக்கு கீழே சுஜூதிலே விழுந்து நீண்ட நேரத்தை எடுத்து உம்மத்தி உம்மத்தி உம்மத்தின்னு கேட்குவாங்க. இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத் சல் துஅதா, நாயகமே உங்க தலையை உயர்த்துங்க, நீங்க கேளுங்க நான் தர்றேன் அப்படிங்கிறான். யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத் சல் துஅதா, நீங்க கேளுங்கள் தரப்படும். ஒரு பாட்டு கூட இருக்கும், கேளுங்கள் தரப்படும், நீங்க என்ன கேட்கிறீங்களோ நான் தர்றேன். அலம் நஷ்ர சூரா அத சொல்றான் இல்லையா, நாம் உங்களுக்கு வழங்குவோம், நீங்க பொருந்தி கொள்ளும் அளவுக்கு நாம் வழங்குவோங்கிறான். அல்லாஹ் சொல்றான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்வா, நீங்கள் உங்களை பொருத்தமாக்கி வைக்கும் அளவிற்கு நாம் வழங்குவோங்கிறான்.
அது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடி இருக்கிறாங்க. சில முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழும்போது ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. அது கொஞ்சம் நம்ம கேட்கறது கொஞ்சம் கடினமா தான் இருக்குது. ஆனா எழுதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லா அர்பா வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, உங்க ரப்பு உங்களுக்கு தருவான், நீங்க பொருந்திக் கொள்வீர்கள் அப்படின்னு சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, லா அர்தா வாஹிதும் மின் உம்மதி ஃபின்னார். என்ன கருணை! என் உம்மத்தில் உள்ள ஒரு நபர் நரகத்தில் இருக்கும் வரை என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் ரப்பே? ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய இதயங்கள் எல்லாம் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி பறக்கணும். மதீனா ஷரீஃபை நோக்கி நம்முடைய இதயங்கள் எல்லாம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் பறக்கணும். எவ்வளவு கருணை! என் உம்மத்துல ஒருத்தர் நரகத்தில் இருக்கும்போது நான் நிம்மதியா இருக்க முடியுமா? என்னை நான் பொருந்தி கொள்ள முடியுமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். ஆனால் இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த கருணை என்பது எவ்வளவு விசாலமானது! கடலை விட விசாலமானது, பூமியை விட விசாலமானது, வானை விட விசாலமானது. எனவேதான் அல்லாஹ் அவர்களை ரஹ்மத்துல்லில் ஆலமீன், இந்த உலகத்தாரினுடைய கருணை என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு ரஹ்மத்தி வசிஅத்து குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசிஅத்து குல்ல ஷை, அனைத்திலும் வியாபித்திருக்கிறார்கள் என்ற பொருளையும் அறிஞர்கள் சூஃபிகள் ஆஷிகீன்கள் கொடுப்பார்கள். அத்தகைய கருணையே மிக்க, கருணையே உருவான காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதயம் நிறைந்து நேசித்து அவர்களுடைய வழியொட்டி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து இங்கே கலந்து கொண்டவர்களை எல்லாம் பொருந்தி கொண்டு, இதற்காக துணை நின்றவர்கள், உதவியவர்கள், பொருளாதாரமாக உதவி செய்தவர்கள் என்று எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு பாவப்பிழைகளை மன்னித்து ஆகிரத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடிகளை அமர்ந்து எல்லாவற்றுக்கு மேலாக அவருடைய திருலிகா இந்த அற்புதமான காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.